ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. வாலிபனே எழுந்திரு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படி வாழ முடியும்? இன்றைக்கு வாலிப சமுதாயம் ஒரு வித்தியாசமான கோணங்களிலே போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை வாலிபனே உங்களை பார்த்து வருகிறது. வாலிப மகளே, உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி நீ கவனமாய் இருக்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவுரை கூறுகிறது. இன்றைக்கு வாலிப பிராயங்கள் ஒரு துடுக்குள்ள பிராயங்கள், எப்படியும் வாழலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஒரு துடிப்பான ஒரு வாலிப பிராயம். அது மாத்திரமல்ல, அழகான வாலிப பிராயம். வாலிபம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை. அதே வேளையிலே உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க. வாழ வேண்டிய அநேக வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். காரணம், பிள்ளைகள் வாழ்க்கை என்ன என்பதை உணராதிருக்கிறபடினால் இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும்போது நிறைய வாலிபர்களை நாம் இழந்து விட்டோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னோடு கூட பழகின பிள்ளைகள், பேசின பிள்ளைகள், ஒருவேளை உன் நண்பராக இருக்கலாம், நீ இழந்து நிற்கிறாய் இல்லையா? சரி, கர்த்தர் உனக்கு தருணத்தை பூமியிலே தந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் யாருமே அசட்டை பண்ணாதபடி, கேவலமான வார்த்தைகளை சொல்லாதபடி, என் மனசு வேதனைப்படும்படிக்கு என் வாழ்க்கையின் மூலம் நான் மற்றவர்கள் பழி சொல்லுகிற ரீதிக்கு நான் நடக்காமல் எப்படி வாழ்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அதற்கு வேதாகமம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. ஒருவேளை உள்ளத்தில் புயல் அடிக்கிறது போல உள்ள சூழ்நிலையில் அருமையான வாலிப மகனே, மகளே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை? என் உள்ளத்தில் போராடி கொண்டிருக்கிற அந்த அலைகள், அடிக்கடி என்னை தாக்கி கொண்டிருக்கிற, உள்ளால வேதனைப்படுத்துகிற இந்த புயல் அடங்காதா என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கலாம். உள்ள அடிக்கிற அந்த புயலின் நிமித்தம் அநேகர் உன்னை நிந்திக்கலாம். வாலிப மகளே, உன்னை நிந்திக்கலாம். இது எப்படி மாறும் என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். என்னை கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தில் போராடுகிற அந்த புயலுக்கு ஒரு முடிவு நிச்சயமாய் உண்டு. நீ இயேசுவை நம்பினால் உன் நம்பிக்கை வீண் போகாது. வாலிப மகனே, மகளே, நீ தேடுகிற நிம்மதியை இயேசு தர விரும்புகிறார். சரி, எப்படி வாழ்கிறது இந்த வாலிப பிராயத்தில் இயேசுவுக்காக? நான் எப்படி மற்றவங்க என்னை நிந்திக்காமல் எப்படி வாழ்கிறது அப்படி யோசிக்கலாம் இல்லையா? முதலாவது, பெற்றோருக்கு நீ கீழ்ப்படுகிற ஒரு மனப்பக்குவம் வேணும். எங்கே முதல் தடுமாறுகிறாய்?
வாலிப மகளே, வாலிப மகனே, முதல்ல நீ எங்கே தடுமாறுறன்னா உன் குடும்பத்தில் நீ தடுமாறுற. உன் பெற்றோருக்கு முதலாவது நீ கீழ்ப்படியாத உள்ள சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகுது. அங்கே தான் தொடங்குது. காரணம், பெற்றோர் பிள்ளைகளை ரொம்ப செல்லமாக வளர்த்திடுறாங்க. அது நல்லது, அன்பினால் பாசத்தினால அது நடக்கு. ஆனால் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அந்த பாசம் அதிகமாகி வாலிப ஸ்டேஜ் வரும்போது என்ன நடக்குன்னா அதே பாசம்தான் பெற்றோருக்கு. ஆனால் நீ கீழ்ப்படியாமல் போகிற. பெற்றோருக்கு உன்னை நினைக்கும் போதே வேதனைகள் உருவாகுது. என் மகன் கீழ்ப்படுகிறான் இல்லையே, என் மகன் கீழ்ப்படுகிறான் இல்லையே. அந்த வேதனை உன் வாழ்க்கையில் பாவமாய் வருகிறது, சாபமாய் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சின்ன பிள்ளை அந்த சூழ்நிலையில் நீ செய்கிற காரியங்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு வாலிப ஸ்டேஜ் ஆகும்போது சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, பெற்றோர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீ எதிர்த்து பேசுறது, கீழ்ப்படியாமல் நடக்கிற சுபாவங்கள், இதெல்லாம் வரும்போது பெற்றோருடைய உள்ளங்கள் பாதிக்கப்படுது. இது உனக்கு பெருசாக ஒரு வேளை வாலிப மகனே, மகளே, உனக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கை மாறப்போகுது. வாலிப மகனே, உன் வாழ்க்கை மாறப்போகுது. வாலிப மகளே, உன் வாழ்க்கை மாறப்போகுது. உனக்கு ஒரு வேளை பெருசாக தெரியாமல் இருக்கலாம் தம்பி, பெருசாக தெரியாமல் இருக்கலாம் தங்கச்சி. ஆனால் உங்ககிட்ட உன் பெற்றோர்கள் கூடுதலாக காட்டிக்கிடுறதில்ல. ஆனால் உள்ளத்தில் உள்ளம் உடையுது. உன்னை நினைக்கும் போதே பெற்றோருக்கு உள்ளம் உடையுது. ஏன்? காரணம் என்ன? நீ கீழ்ப்படியாத தன்மை அவருடைய உள்ளம் சுக்குநூறா புளியுது. இப்போ பாசம் வந்து வேதனையாய் மாறுகிறது, வேதனையாய் மாறுகிறது. ஐயோ, என் மகனை என் மகளை எவ்வளவு பாசத்தோடு பார்த்தேன், என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியது இல்லையே. ஸ்கூலுக்கு அனுப்புனா உனக்கு ஸ்கூலுக்கு போக மனம் இல்லை, காலேஜுக்கு அனுப்புனா உனக்கு காலேஜுக்கு போக மனம் இல்லை. இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது? உன் வீட்டில் ஆரம்பித்ததம்மா. உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி. அருமை பெற்றோரே, பிள்ளைகளை கவனமாக நடத்த நீங்கள் கற்றுக்கொண்டா மிகவும் பாக்கியமாய் நன்மையாய் அது இருக்கும். இன்றைக்கு பிள்ளைகளை கீழ்ப்படிதலோடு நடத்துகிற ஒரு சுபாவம் இன்றைக்கு பெற்றோருக்கு இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் பிள்ளைங்க கொஞ்சினீங்க, அதுங்க செய்கிறத பார்த்து சந்தோஷப்படுறீங்க. ஆனால் அதை கீழ்ப்படிதலோடு கூட நடத்த வேண்டும் என்ற அந்த அந்த பாக்கியத்தை நீங்கள் விட்டுட்டீங்க. இன்றைக்கி தடுமாறுறீங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது இயேசுவால தான் முடியும். ஒருவேளை உள்ள அடிக்கிற புயலை கண்டு வாலிப மகனே, வாலிப மகளே, நீ லகரி பானங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த உள்ளத்தில் அடிக்கிற புயலை அமர்த்த நீ தவறான வழிகளை கையாண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன் வாலிபத்தை நீ கெடுக்கிற ஒரு சூழ்நிலை நடக்கிறா. எனக்கு ஒரு யார் என்னை தூக்கி எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த ஏமில் ஒருவேளை வாடி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த செய்தி உன்னை மாற்ற விரும்புகிறது. இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையான மகனே, மகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் மோதிக்கொண்டிருக்கிற வேதனைகள், பாரங்கள், வாலிப பாவ சுபாவங்கள் உன்னை அழித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இயேசுதான் நிரந்தரமான நிம்மதியை தருவார். நிம்மதிக்காக ஓடி ஆங்காங்கே ஓடி உன்னை கெடுத்துக் கொள்கிறாயோ, உன்னை வரித்து கொள்கிறாயோ, இயேசுவை நோக்கி பார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தர, உனக்கு விடுதலை தர இயேசு விரும்புகிறார். அருமையான மகனே, மகளே,
இயேசுவுக்கு உன் இருதயத்தை இடம் கொடுப்பாயா? இயேசுவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுப்பாயா? இன்றைக்கி ஒருவேளை எந்த பிரச்சனையில், எந்த கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாலிபம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த கட்டுகளை உடைச்சி விடுதலையாக்க இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன். அவர் சோதரம் மனுஷாவதாரம் எடுத்த தேவாதி தேவன், வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின கர்த்தர். அந்த கர்த்தர் தான் உன்னையும் என்னையும் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த இயேசுவால தான் இந்த பிரச்சனைக்கு, உன் பிரச்சனைக்கு, உன் நெருக்கத்துக்கு முடிவு உண்டு. கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? உங்களுக்காக, தம்பி உனக்காக, தங்கச்சி உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். ஜெபிப்பாயா? ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் தகப்பனே, தன்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு வேதனையோடு, அநேகர் நிந்திக்கிற நிந்தனையோடு வாழ்க்கையை ஒட்டிக்கொண்டு வாழ்வதா சாவதா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற இந்த அருமையான மகனுக்காக, இந்த அருமையான மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வல்லமையான கரம் இவர்கள் மீது வெளிப்படுவதாக. மன உடைஞ்சி இருக்கிற ஆண்டவரே, இவர்களை கர்த்தர் விடுதலையாக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒருவேளை வேதனையோடு கண்ணீரோடு படுக்கையில் இருக்கலாம். கர்த்தர் அந்த படுக்கையை மாற்றி விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. வியாதி படுக்கையோடு கூட போராடி கொண்டிருக்கிற இந்த வாலிப மகனுக்காக, இந்த வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதமாய் விடுதலையாக்கட்டும். வேலை இல்லாமல், படித்தும் வேலை இல்லாமல் வாடி தவிக்கிற இந்த அருமையான மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடப்பதாக. வாழ்க்கையை சீரழிந்த லெவலிலே வேதனையோடு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற தர்மையான வாலிப மகனுக்காக, மகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும். வேலை வாய்ப்புகள் வரட்டும். படிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. காலேஜுக்கு போகாமல் தடிமாறி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும். வாழ்க்கையில மேன்மையும் நன்மையும் உண்டாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு இவர்களை விடுதலையாக்க அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அருமையான அன்பு வாலிப மகனே, மகளே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஏசப்பாவை விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இயேசுவே இரட்சகர் என்றதான இந்த நிகழ்ச்சியை மூலம் இனி சந்திக்கும் வரையிலும், அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றதான ஆசீர்வாதங்களின் நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கீழே உங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் சோதரம் இருக்கும். அதில் நீங்கள் தெரிவிங்க. கூடுதல் ஆலோசனை வேண்டுமென்றாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஆலோசனை தர ஆயத்தமாய் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.